Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Videos. இன்னைக்கு டேட் 6/1/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி காலையில் நீட் யூஜி 2026க்கு என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கணும், அதே போல் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும், அதே போல் ஃபோட்டோகிராஃப், டேட் ஆஃப் பர்த்து, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், பயோமெட்ரிக் இது எல்லாமே அப்டேட்டடாக வச்சுருங்க அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த பிடிஎஃப்பையும் அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு சாம்பிள் ஆன்லைன் அப்ளிகேஷனை 2025 மாடலாக வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். இதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன தகவல்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும். ஆல்ரெடி 2025 நீட் அப்ளை பண்ணவங்க ரிப்பீட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே போல் ஜேஇக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறேன், இல்லை இதுக்கு முன்னாடி நான் நீட்டுக்கு அப்ளை பண்ணினதில்லை அப்படின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும். இந்த சாம்பிள் அப்ளிகேஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, 2026 ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸையும் 2026 நோட்டிஃபிகேஷன்லேயும் என்னவெல்லாம் மாற்றம் வந்திருக்குதோ அதை நம்ம ஒரு டெமோ வீடியோவாகவும் போஸ்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ, மே 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய நீட் தேர்வு எழுதுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு 2026 நீட் எக்ஸாமுக்கான கவுன்சிலிங், அதே போல் நீட் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து டே 1லேருந்து கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு அட்மிஷன் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம், ஒரு பேக்கேஜ் மாதிரி. இந்த சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது 2025 சாம்பிள் அப்ளிகேஷன் தான். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 இல்லைன்னா 6 ஸ்டேஜை தனித்தனியாக போடணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணுவீங்க. அதை மட்டும் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். இது என்னென்ன தகவல்கள் ரெடியாக வச்சுருக்கணும், தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, மாணவருடைய பெயர், கேண்டிடேட் நேம் கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் படிச்சிட்றேன். எதனாலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியுது. அதே போல் மதர்ஸ் ஆர் கார்டியன் நேம், அதாவது கேண்டிடேட்னுடைய நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற நேமுக்கும் ஆதார் கார்டுக்கும் மேட்ச் ஆகணும். அங்கிருந்து ஆதார் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரணும், இமெயில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வரணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஓகே, இப்போ கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், அதே போல் மதர்ஸ் நேம் ஆர் கார்டியன் நேம் இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கணும். இதில் யாருக்காவது அப்பா பேரில் இனிஷியல் மிஸ்டேக்காக இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அம்மா பேரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் இப்போவே அதை திருத்தம் செய்து தயாராக வச்சுக்குங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான் இது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஸ் பர் த கேண்டிடேட், எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, இது எதுக்காக அப்படின்னா இந்த நேட்டிவிட்டியை கிளைம் பண்ணுறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு மாணவர்களாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான்.
அப்போது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அதாவது அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். கேட்டகிரிங்கிறது இப்போ வந்து நீங்கள் ஜென்ரலாக ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா, எஸ்சி கேட்டகிரியா, எஸ்டி கேட்டகிரியா. அப்போது இந்த கேட்டகிரியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கணும், அதுக்கான டாக்குமெண்ட் தயார் நிலையில் இருக்கணும். நீங்கள் இங்கே கொடுக்குற தகவலை ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கேட்டகிரி சர்டிஃபிகேட் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஜென்ரல் கேட்டகிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேண்டிடேட்டு ஓபிசி என்சிஎல்னு போட்டார் அப்ளை பண்ணும்போது, ஆனால் அவருக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அந்த மாணவர் ஜென்ரலாக தான் கருதப்படுவார். அப்போ என்ன ஆகும், அவருக்கான அந்த ஓபிசிக்கான ரிசர்வேஷன் கிடைக்காது. டேட் ஆஃப் பர்த்து இது வந்து கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் த சர்டிஃபிகேட். ஜெண்டர் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா இதெல்லாம் கொடுக்கணும். நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை அன் ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அது வந்து தாசில்தார் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட்டினுடைய ஐடி நம்பர், அப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஸ்யூ டேட், எந்த டேட்டில் சர்டிஃபிகேட் இஸ்யூ பண்ணாங்க, நேம் ஆஃப் த அத்தாரிட்டி இஸ்யூயிங் தி கேட்டகரி சர்டிஃபிகேட், அவருடைய டெசிக்னேஷன் என்ன, அப்புறம் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு. அதே போல் நீங்கள் வந்து ஆர்யூஏ டயபெட்டிக் எஸ் ஆர் நோன்னு கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் பிஸ்கட்டோ இல்லை வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடெண்ட், எந்த உங்களுடைய இருப்பிடம் என்ன அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபு. ஆனுவல் இன்கம், இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்ச் அப்படின்னு கேட்பாங்க, நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். அதே போல் மைனாரிட்டி கேட்டகரியில் வர்றீங்களா அப்படிங்கிறதையும். இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம், நீங்கள் மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரெஸ் கோடுக்கு எக்ஸம்ஷன் கேட்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்னா நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ் கோடுக்கு முன்னாடியே நீங்கள் பர்மிஷன் வாங்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமிய மாணவர்கள் அல்லது மாணவியர்களாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் இப்போவே வந்து அந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் கோடை எக்ஸாமுக்கு நான் போட்டு வரேன் அப்படிங்கிற முன் அனுமதி வாங்குறதுக்காக. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸு, இந்தியன் ஆர் ஓசிஐ ஆர் என்ஆர்ஐ, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே. இதில் எல்லா தகவலும் இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. இதில் மிஸ் ஆன தகவல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்தது டூ யூ இன்டென்ட் வேர் இதை தான் நான் சொன்னேன். இன்டென்ட் டு வேர் கஸ்டமரி ட்ரெஸ், அதாவது நீங்கள் வந்து மதம் சார்ந்த உடை உடுத்துவதற்கு அனுமதி கோருகிறீர்களா அப்படின்ட்டு. மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃப் ஸ்டடியா இல்லை கோச்சிங் கிளாஸ் படிச்சிங்களா அப்படிங்கிறதுக்கான. அப்புறம் அப்பார் ஐடி, இது வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் அது அவசியம் இல்லை, இட்ஸ் நாட் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்பார் ஐடி இருந்ததுன்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் போடும்போது என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துக்கலாம். அதே போல் தேர்வு மையங்களை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு வந்து 3 சாய்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸு, செகண்ட் சாய்ஸு, தேர்டு சாய்ஸ். 99% நீங்கள் எந்த சாய்ஸ் ஃபஸ்ட்டாக போடுறீங்களோ அந்த சாய்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சிட்டி அலாட் ஆயிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இரண்டாவது எக்ஸாம் சிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ எவர் அப்பியர்டு இன் நீட் யூஜி எக்ஸாம், நீட் எக்ஸாமை வந்து ஏற்கனவே எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட், இதற்கு முன்னதாக எத்தனை தடவை எழுதியிருக்கிறீங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, டிஸ்ட்ரிக் என்ன. அப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, இது வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில்
3 இமெயில் ஐடியை வச்சுக்கோங்க. ஒன்று ஸ்டூடெண்ட்டுது, இன்னொன்று அப்பாது, இன்னொன்று அம்மாது, இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த 3 பேர்த்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஓடிபி வரும். அந்த 3 மெயில் ஐடியும் உங்களுக்கு எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், அந்த நீட் 2026 முடிகிற வரைக்கும். அதே போல் மொபைல் நம்பர் 3 மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஒரு மெயின் நம்பர், அடிஷ்னல் நம்பர் 2. அப்போ டோட்டலாக 3 மொபைல் நம்பரையும் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டு ஒன்று, அப்பாது ஒன்று, அம்மாது ஒன்று. இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு மொபைல் நம்பர் இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர் அப்பா, அம்மா, இல்லை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ யாராவது ஒருத்தருது. இந்த 3க்குமே ஓடிபி வரும். இந்த 3 மொபைல் நம்பரையும் 2026 நீட் யூஜி 2025 லாஸ்ட் டேட் அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்டிவாக வச்சுருக்கணும். சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணல, இல்லைன்னா இந்த சிம்மை மாற்றிட்டேன், வேறு நம்பரை மாற்றிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டினுடைய ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது நீட் அறிவிப்பு வந்த பிறகு டேட்டு, நேமு இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் ஹால் டிக்கெட்லேயும் ஒட்டணும், அட்மிஷனுக்கும் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் 10 கைவிரல் ரேகை அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர், இதையும் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். எக்ஸாம் ஃபீஸு ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இதில் ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸுக்கான மாற்றம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீட் யூஜி 2026 என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்ன. ஆதார் கார்டை அப்டேட்டடாக வச்சுருக்கணும். அது ரீசண்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? சின்ன வயசில் எடுத்ததோ இல்லைன்னா அதுக்கு ஓடிபி வரல சார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட்டு, டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆகணும், ஜெண்டர், ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ்ஸு, பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் போடுவதற்கு முன்னதாக தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்டிஏ தரப்பில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அவசரமான அறிவிப்பு. வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு 2026 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும். நீட் அப்ளிகேஷன் போடுற டே 1லேருந்து அட்மிஷனை முடிச்சுட்டு நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு 1-to-1 கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதனை பற்றிய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க,
அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.